நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. சென்னை தியாகராய நகரில் உள்ள பாலன் இல்லத்தில் தொடர்ந்து 6வது நாளாக நீட் எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். தொடங்கி வைத்த இளைஞர்களை ஓங்குக ஓங்குக தொடர்ந்து 6வது நாளாக அங்கு போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இது பற்றிய கள விவரங்களை களத்திலிருந்து வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் அன்வர் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். அன்வர், தொடர்ந்து 6வது நாளாக அங்கு போராட்டம் நடைபெற்றக்கூடிய சூழல்ல அங்க இருக்கக்கூடிய களம் என்ன? வணக்கம் ஷம். குறிப்பாக இந்த நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து தொடர்ந்து 6வது நாளாக சென்னை டி நகரில் உள்ள பாலன் இல்லத்தில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர், அனைத்து இந்திய இளைஞர் மாணவர் பெருமன்றம் உள்ளிட்ட பல்வேறு மாணவர் அமைப்புகள், அரசியல் கட்சிகளை சேர்ந்த இளைஞர்கள், மாணவர்கள் என பல்வேறு கட்சியினர் தொடர்ந்து தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த நீட் தேர்வு முறைகேடு மற்றும் நீட் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கண்டித்து மத்திய அரசை கண்டித்தும் இதற்கு பொறுப்பேற்று உடனடியாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் யாதவ் பதவி விலக வேண்டியும் தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக பல்வேறு டெல்லியில் உள்ள ஜந்தர் மந்தரில் கடந்த 34 நாட்களுக்கு மேலாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் தொடர்ந்து பல்வேறு கட்டங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தொடர் முழக்க போராட்டம், உண்ணாவிரத போராட்டம் மற்றும் நாடாளுமன்ற முற்றுகை போராட்டம் என பல்வேறு கட்டங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு தலைநகர் டெல்லியில் பரபரப்பான சூழல் காணப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அதற்கு ஆதரவு தெரிவித்து தொடர்ந்து 6வது நாளாக இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு, நீட் முறைகேடு உள்ளிட்டவை கண்டித்தும் இதற்கு பொறுப்பேற்று உடனடியாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டியும், டெல்லியில் ஜந்தர் மந்தரில் நடைபெற்ற போராட்டத்தில் காவல்துறையினர் கடுமையாக மாணவர்களை தாக்கியதை கண்டித்தும் தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தொடர்ந்து இந்த போராட்டத்திற்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், திரை பிரபலங்கள் மற்றும் எழுத்தாளர்கள், மாணவர் அமைப்புகள் என பல்வேறு அமைப்புகளும் தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் தொடர்ந்து 6வது நாளாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவர்களிடம் கேட்போம். சார் வணக்கம். தொடர்ந்து இந்த 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். உங்களுடைய முதன்மையான கோரிக்கைகள் என்ன? இந்த கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்குமா மத்திய அரசு? நம்மளோட முதன்மையான கோரிக்கை அப்படின்றது நீட்டு முற்றிலுமாக ரத்து செய்யணும் அப்படின்றது நம்மளோட முதல் கோரிக்கை. அதே மாதிரி அமைச்சர் பதவி விலகணும், அதுக்கான கோரிக்கையை நம்ம முன் வச்சிருக்கோம். ஸோ இதுதான் எங்களோட முதல் கோரிக்கை. குறிப்பா பல்வேறு கட்டங்களா டெல்லி, அதை தாண்டி இதற்கு ஆதரவு தெரிவித்து இந்தியா முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் நடைபெறுது. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கல்லூரி மாணவர்கள் அந்த கல்லூரி வளாகத்திலையும் போராடி இருக்கிறாங்க. அரசுக்கு உங்களுடைய கோரிக்கை ஏதாவது இருக்கா சார்? மாநில அரசை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான ஆதரவு தெரிவிக்கணும். போராட்டக்காரர்களை எந்த இடத்துலயும் முடக்கக்கூடாது. ஸோ போராடுறதுக்கான உரிமை ஜனநாயகத்தோட மிக முக்கியமான ஒரு உரிமை. அப்ப கல்லூரிகள்லையும் மற்ற இடங்கள்லயும் போராடும் போது அவங்களை முடக்கிறதும் அடக்கிறதும் அது அவங்க காவல்துறை நம்ம மாணவர்களை இது பண்றதை கண்டிக்கிறோம் நாங்க. அதே நேரத்தில் அவர்களுடைய ஆதரவையும் நம்ம கேட்கிறோம். ஏன்னா இங்க நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை தான் அவங்களுடைய கோரிக்கையும் அதானே. நீட்டை முற்றிலுமாக ரத்து செய்யணும் அப்படின்றது அவங்களோட கோரிக்கையிலும் இருக்கு. அதே அந்த விஷயத்தை எங்களோட இணைஞ்சு அவங்களும் அதுக்கு களத்துல இறங்கி போராடி இந்த ஒரு விஷயத்தை செயல் திட்டத்தை ஆக்கணும் அப்படின்றத கொண்டு வரதுக்குண்டான ஒரு ஆதரவு பண்றோம். இங்க அழைக்கிறோம். இங்க நிறைய இடங்கள்ல இப்ப ரீசெண்டா இது மத்த மாதிரியான இருக்கு அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் பரவுதுல. நாங்க ஏதோ டிவிக்கு அகைன்ஸ்டா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம அவர்களும் வாங்க, நீங்களும் குரல் கொடுங்க, நீங்களும் உங்களோட ஆதரவு தெரிவிங்க, நீங்களும் மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிங்க, ஆழமான முறையில் எதிர்ப்பு தெரிவிங்க. டெல்லியில் அவ்வளவு மாணவர்கள் அடி வாங்கி இருக்காங்க, அவர்களுக்கான எதிர்ப்பு தெரிவிங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நாங்க தாவைக்கா கிட்டே வைக்கக்கூடிய கோரிக்கையை நம்ம அதை தான் வைக்கிறோம். அரசுக்கும் அதை வைக்கிறோம். போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில என்டிஏல இருந்து ஊழியர்கள் மட்டும் தான் நீக்கம் செய்திருக்காங்க. ஆனா உங்களுடைய பிரதான கோரிக்கை என்னன்னா கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும். அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அது வெறும் கண் துடைப்பான ஒரு விஷயத்தை தான் அவங்க பண்ணிருக்காங்க. ஏன்னா எப்போதுமே விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய மக்களை தான் ஒடுக்கிறது தானே இங்க முறை. சோ அப்படின்ற மாதிரியான ஒரு செயலை தான் இங்க செஞ்சிருக்காங்க. தவிர ராஜினாமா அவர் செய்யும் வரைக்கும் அங்க போராட்டம் கண்டிப்பாக ஓயாது. அவங்க என்ன மாதிரி
நிறைய அடக்குமுறைகளை கொண்டு வந்தாலும் இங்க வந்து நீட்டை ரத்து செய்யற வரைக்கும் நம்மளுடைய போராட்டங்கள் தொடரும். மாணவர்கள் வந்து பெருங்கொண்ட அளவுல வந்து ஒரு மாலையும் வந்து அவங்க பணியெல்லாம் முடிச்சுட்டு வந்து தொடர் போராட்டம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இன்னும் பல இன்னைக்கு வந்து பல மாவட்டங்கள்ல இருந்து மாணவர்கள் வரேன் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. இன்னும் பெரிய அளவுல இதுக்கான ஆதரவு பெருகி இருக்கு. இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தன்னெழுச்சி போராட்டமாக வந்து நீட் வந்து கிட்டத்தட்ட நம்ம 2017 இருந்தே வந்து தமிழ்நாட்டில் நீட்டை நம்ம எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி ஒரு பெரிய தன்னெழுச்சி போராட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் அப்படின்றத நம்புறோம். கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கிறோம், அரசும் இதுக்கு ஆதரவு தரும் அப்படின்றத நாங்க நம்புறோம். நிச்சயமாக தொடர்ந்து 6வது நாளாக நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து தமிழ்நாட்டில் போராட்டம் வலுத்து வருகிறது. இந்நிலையில் நாம் தற்போது டி நகர் பாலன் நிலத்தில் இருந்து வருகிறோம். குறிப்பாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர், அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்ற இயக்கத்தினர் உள்ளிட்ட பல்வேறு மாணவர் அமைப்புகள், அரசியல் கட்சிகள் ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் உடனடியாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகுவதே முதன்மை கோரிக்கை என தொடர்ந்து இந்த போராட்டம் பதவி விலகும் வரை நடைபெறும் எனவும் போராட்டக்காரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஷியாம். டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து டி நகர் பாலன் இல்லத்தில் 6வது நாளாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில கள விவரங்களை களத்திலிருந்து முடிய செய்தியாளர் அன்வர் வழங்கலாம் கேட்டும். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி அன்வர். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163.